வணக்கம் நண்பர்களே. தமிழரின் பெருமைமிக்க திருவிழாவான பொங்கலின் வரலாறு மற்றும் இதழ்மிக்க கதைகளை அறிய நம்மோடு சேர்ந்து பயணிக்க தயாராக உள்ளீர்களா? இன்று நாம் பொங்கல் எப்படி தோன்றியது, அதன் பின்னணி கதைகள் என்ன என்பதையும் விரிவாக பார்ப்போம். பொங்கலின் தோற்றம். பொங்கல் திருவிழா என்பது முதலில் விவசாயிகளின் பயிர் அறுவடை திருவிழாவாக இருந்தது. சூரிய தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த விழா கொண்டாடப்பட்டது. தை மாதத்தில் சூரியன் தனது பாதையை மாற்றும் சமயத்தை ஒட்டி இந்த திருவிழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. நாள்தோறும் முக்கியத்துவம். போகி பொங்கல். போகி பொங்கல் என்பது பழைய பொருட்களை குப்பையில் எறிந்து புதிய மாற்றங்களை வரவேற்கும் நாள். இது நம்மை நம் பழைய பழக்கவழக்கங்களை விட்டு புதியதாக மாற உதவுகிறது. தைப்பொங்கல். தைப்பொங்கல் என்பது முக்கிய நாள், ஏனெனில் இந்த நாளில் நம்முடைய பயிர்களை காப்பாற்றும் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நெல்லும் கரும்பும் போன்ற விவசாய பொருட்கள் பயன்படுத்தப்படும் சர்க்கரையுடன் கொண்டாடப்படும் இந்த நாளுக்கு தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு. மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் என்பது நம் மாடுகளின் பயிற்சி பயன் பாராட்டப்படும் நாள். மாடுகளுக்கு அழகான அலங்காரம் செய்யப்படும், மேலும் அவற்றின் மேல் நமது பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக பால் பொங்கல் வைத்து பசுக்களுக்கு உணவு கொடுக்கப்படும். காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது குடும்ப மற்றும் நண்பர்களுடன் சந்திப்பு செய்யும் நாள். இந்த நாளில் ஒருவரையொருவர் சந்தித்து பொங்கல் நல்வாழ்த்துகளை பரிமாறுவது வழக்கம். பொங்கல் பின்னணி கதைகள். இந்திரன் மற்றும் கிருஷ்ணர் கதை. பொங்கலின் முக்கியமான கதைகளில் ஒன்று இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடந்தது. இந்திரன் மீது கிருஷ்ணர் கோபப்பட்டு அவரை வானத்தில் இருந்து சுருங்க வைத்தார். இதன் விளைவாக விவசாயிகள் மழையில்லாமல் துன்புற்றனர். இதை எதிர்த்து கிருஷ்ணர் இந்திரனுக்கு பாடம் சொல்லி மீண்டும் மழையை கொடுத்தார். இதுதான் நம் பொங்கல் திருவிழாவின் தொடக்க கதை. நந்தி கதை. நந்தி தேவன், சிவனின் மாடு, மனிதர்களுக்கு உணவை பெருக்கி வழங்குவதாக ஒருமுறை கூறினார். ஆனால் ஒரு தவறான புரிதல் காரணமாக நந்தி மனிதர்களுக்கு உழைப்பதற்கு சொன்னார். இதனால் விவசாயம் பரவி பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இதுவும் பொங்கல் திருவிழாவின் ஒரு முக்கியமான கதை. பொங்கலின் பரிணாமம். காலத்திற்கேற்ப பொங்கல் விழா எவ்வாறு மாறிவிட்டது என்பதையும் நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். நகர்ப்புறங்களில் நவீன வாழ்க்கை முறையை பின்பற்றுவோருக்கும் இந்த திருவிழா புதிய வடிவத்தில் கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு பொங்கலின் வரலாற்றையும் கதைகளையும் பற்றிய முழு விபரமும் தெரிந்திருக்கும். இப்பொழுது உங்கள் வீட்டு பொங்கல் சுவாரஸ்யமானதாக இருக்க நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ்த்துகிறோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். உங்கள் குடும்பத்துடன் இந்த திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். நன்றி.